உங்க சுஜி. இன்னைக்கு சுஜிஸ் கிச்சன்ல என்ன ரெசிபினா ரொம்பவே சூப்பரான ஒரு பஞ்சாபி ஸ்வீட் டிஷ்ஷோட வந்திருக்கேங்க. தோடா பர்ஃபி. இந்த பர்ஃபி சாப்பிட ரொம்பவே டேஸ்டா இருக்கும். செய்யறதும் ரொம்ப சுலபமா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பர்ஃபி செய்யறதுக்கு முதல்ல 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்து நான் அடுப்பில் வச்சு காய்ச்சிட்டு இருக்கேன். காய்ச்சினதும் அதில் 1 கப் அளவுக்கு வறுத்த கோதுமை ரவையை சேர்த்துக்கிறோம். நான் இங்கே அதை காமிக்கலை, ஆனால் நல்லா கொஞ்சம் நெய்யில் வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துருங்க. ரொம்பவே ருசியாக இருக்கும். அது கொஞ்சம் நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். வெந்து வந்ததும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிக்காத கெட்டி தயிரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்து அதுக்கப்புறம் சேர்த்து விட்டுருங்க. அது கலந்த பிறகு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பால் விட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடரையும் சேர்த்து நல்லாவே கலந்து இந்த மிக்சரோட சேர்த்து விட்டுருங்க. இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் திரிஞ்ச மாதிரி இருக்கும், இருந்தாலும் அதுவே அந்த பர்ஃபிக்கு ஒரு நல்ல ருசியை கொடுக்கும். 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்குங்க. இது அந்த கோகோ பவுடரையும் இந்த ஃபுட் கலரும் சேரும்போது ஒரு நல்ல கலர் கிடைக்கும். இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து திரும்பவும் நல்லா கெட்டியாக கைவிடாமல் நல்லா கிண்டிகிட்டே இருக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு பாதாம், முந்திரி, பிஸ்தா 3த்தையும் நல்ல பொடியாக துருவி அதையும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ சர்க்கரை சேர்த்துருக்கிறனால லேசாக லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் சீக்கிரத்திலேயே செட் ஆகிடும். நல்ல கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி கெட்டியாக ஒட்டாமல் நல்ல ஒரு அல்வா பதத்தில் நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ நம்ம நெய் தடவின ட்ரேயில் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நெய் தடவின ஸ்பூன் வச்சு சமப்படுத்திக்கோங்க. மேலாப்பில் நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்த பிறகு அப்படியே செட் ஆகட்டும். நல்லா ஆறின பிறகு பீசஸ் போடலாம். போட்டிங்கன்னா ரொம்பவே அருமையான நம்மளுடைய தோடா பர்ஃபி ரெசிபி ரெடி ஆகிடுங்க. இந்த ரெசிபி நட்ஸ் எல்லாம் நிறைய சேர்த்துருக்கறனால, கோதுமை ரவை சேர்த்துருக்கறனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ரெசிபியாகவும் மாறிடும். என்னோட ஸ்டைலில் நான் செஞ்ச இந்த தோடா பர்ஃபி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விடுங்க.